அனைவருக்கும் வணக்கம். இந்த வேளை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ 2023 இந்த கொஷின் பேப்பரோட ஜிகேக்கான பள்ளி பாடப்புத்தகத்தில் ஸ்கூல் புக்கோட ப்ரூஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். எந்தெந்த கேள்விகள் எந்த வகுப்பில் எந்த லெசனில் கேட்டிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் அதுவும் குறிப்பாக முதல் முறையாக எஸ்ஐ எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் இயரில் வந்து என்னென்ன தேர்வுகள் நடந்திருக்கு, அதுக்கான கொஷின் பேப்பர் என்ன, அந்த கேள்விகள்லாம் பள்ளி பாடப்புத்தகத்தில் எந்த லெசனில் கேட்டிருக்காங்க, எந்தெந்த லெசனில் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டிருக்காங்க. சில லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க, சில லெசன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே லெசனில் 2 கொஷின் 3 கொஷின்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ எந்தெந்த லெசனில் நிறைய வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஸோ இது போன்ற விவரங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கொஷின் பேப்பரோட ஸ்கூல் புக்கோட ப்ரூஃபை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்ட் 1ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 40 கொஷினுக்கான ஸ்கூல் புக் ப்ரூஃப் வந்து நான் போட்டிருப்பேன். சப்போஸ் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 41வது கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 41வது கொஷின் கூட லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் 41 நம்ம அப்படியே கண்டினியூவாக வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2, அதாவது நிதி ஆயோக்னா ஒரு சிந்தனை குழுவாகும் இந்தியாவின் திட்டக்குழுவின் குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டதுன்றாங்க. இது திட்டக்குழுவிற்கு பதிலாக உருவாக்கப்பட்டது தான் இந்த நிதி ஆயோக்ன்றது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தான் இருக்குது. நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பிரதமர் தான் இருப்பார். அப்போ இது தப்பாக இருக்குது. அதே மாதிரி நிதி ஆயோக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆண்டு 2020 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 2015 சொல்லி புக்கில் தெளிவாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிதி ஆயோக் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ரைட்டா? இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12th பாலிட்டி புக்கில் இந்தியாவில் கூட்டாட்சி அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ இந்தியாவில் கூட்டாட்சி 12th பாலிட்டியில் அந்த பாடத்தில் நிதி ஆயோக் பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த பேராகிராஃபில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வாக்கியம் 1 மட்டும்தான் சரி, வாக்கியம் 2 வந்து தவறு. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றுள்ளதுன்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th ஜாகிரபியில் மானுட புவியியல் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் கண்ணன் போட்டிருப்பாங்க. மதுரைனா சுங்குடிச்சேலை, சுவாமிமலைனா வெங்கல சிலைகள், நாச்சியார் கோவில்னா குத்து விளக்கு, பத்தமடை பாய் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த புவிசார் குறியீடு பெற்ற அந்த ஜிஐ டேக் இருக்கு இல்லையா, அதை டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த டேபிளில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நாச்சியார் கோவில் எந்த உற்பத்தி பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற்றதுன்னா குத்து விளக்கு தான். ஸோ இது ரொம்ப ஈஸியாக வந்து இந்த டேபிள் கண்ணன் தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பு டேஸ் அலை பயன்படுத்துதுன்றாங்க. ஆக்சுவலாக ரேடியோ அலைகள் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஏ ஆப்ஷன். ஆனால் ஃபைனல் கே ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ அலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியோ அலைகள் அப்படின்றதுக்கான புக் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 12th இயற்பியில் மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்குது. அந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா இது வானொலி மற்றும் தொலைக்காட்சி செய்தி தொடர்பு அமைப்பில் பயன்படுகிறது. மேலும் மீ உயர் அதிர்வெண் பட்டைகளில் செயல்படும் கைபேசிகளில் குரல் தகவல் தொடர்பிலும் ரேடியோ அலைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ கைபேசியிலும் இந்த ரேடியோ அலைகள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லி அந்த மீ உயர் அலைகளை பற்றி அதிர்வெண்ணை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 12th இயற்பியில் மின்காந்த அலைகள் அப்படின்ற பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ரேடியோ அலைகள் ஃபைனல் கேன்சரில் மைக்ரோ அலைகளும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த கைபேசியில் வந்து மைக்ரோ அலைகளும் வந்து யூஸ் பண்ணுறதுனால ஸோ இதை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, இந்த ஆக்சுவலாக ஜிகேல இருக்கக்கூடிய 80 கொஸ்டினில் இந்த ஒரு கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பின்னு போட்டிருக்காங்க. மற்ற எல்லா கொஸ்டினுக்குமே வந்து சிங்கிள் ஆப்ஷனில் தான் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ரைட், மழைநீர் என்றால் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் என்பது விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் வந்து மழைநீர் என அழைக்கப்படுகிறதுன்றாங்க. இது அப்படியே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. 9th எக்கனாமிக்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வேளாண்மை அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. இதில் மழைநீர் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கும். மழைநீர் என்னும் பதம் வந்து 1990ஆம் ஆண்டு டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. விவசாயம் அல்லது தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் மழைநீர் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாக்ஸ் கண்டென்ட்டில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ் கண்டென்ட் தான் இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ 9th எக்கனாமிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரி, அடுத்து போயிடலாம். கீழ்கண்டவற்றில் எது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்றாங்க. ஸோ வைரஸ் இருக்கு இல்லையா, அந்த வைரஸுக்கு தான் வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 8th சயின்ஸ் புக்கில் நுண்ணுயிரிகள் அது வைரஸ் பாக்டீரியா பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதில் வைரஸ் பற்றி கொடுத்துருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னா 16.1.2 கொடுத்துருப்பாங்க. வைரஸ்க்கு வந்து உயிருள்ள பண்பும் இருக்கும் உயிரற்ற பண்பும் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து வைரஸ் என்பது இதுக்கு வந்து சரி. அடுத்தது இரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யாருன்றாங்க. ஸோ இரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா காரல் லேண்டஸ்டீனர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து லேண்டஸ்டீனர்னு போட்டிருக்காங்க, அந்த காரல் மட்டும் விட்டுருக்காங்க. ரைட்டா? ஸோ அவரோட பேர் வந்து லேண்டஸ்டீனர் தான். அது ஃபுல் நேம் வந்து காரல் லேண்டஸ்டீனர் போட்டிருப்பாங்க. 1900
இரத்த வகைகளை கண்டறிந்தார். இவர் ஏ, பி மற்றும் ஓ இரத்த வகைகளை அடையாளம் கண்டறிந்தார். டிகாஸ்டிலோ மற்றும் ஸ்டெய்னி அப்படின்னு போட்டு 1902 ஏபி ரத்த வகைகளை கண்டறிந்தன்னு சொல்லி வந்து ரத்த வகைகளை கொடுத்துருப்பாங்க. இது எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் வகுப்பு சயின்ஸ் புக்கில் விலங்குகள் சுற்றோட்டம் இந்த பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10th நீங்கள் பயாலஜி பகுதி படிச்சிங்கன்னா ஈஸியாக இதை அட்டன் பண்ணிடலாம். ரைட்டா? சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் போட்டிருக்காங்க. 1565 தலைக்கோட்டை போரில் தக்கானா சுல்தான்களின் கூட்டுப்படை விஜயநகர பேரரசை தோற்கடித்தனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. விஜயநகர பேரரசை வந்து தோற்கடிச்சதுன்னு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சுல்தான்கள் ஒரு அணியில் திரண்டனர். எதிரிகளின் கூட்டுப்படைகள் 1565 தலைக்கோட்டை நிமிடத்தில் விஜயநகர படைகளை எதிர்கொண்டன. ராக்ஷ தங்கடி, அதாவது தலைக்கோட்டை போர் என்றறியப்பட்ட இப்போது விஜயநகரம் தோற்கடிக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த பேராகிராஃபில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாக்கியம் அப்படியே அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே இருக்குது. விஜயநகர பேரரசு தோல்விக்கு பின் இறுதியாக தனது தலைநகரை சந்திரகிரிக்கு மாறியது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுவும் அந்த அதே லெசனில் பார்த்தீங்கன்னா ராமராயர் போர்க்களத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய சகோதரர் திருமலை தேவராயர் அரசர் சதாசிவராயருடன் தப்பித்தார். திருமலை தேவராயர் விலை மதிக்க முடியாத செல்வங்களோடு சந்திரகிரியை சென்றடைந்தார். அவர் சந்திரகிரிக்கு போயிருப்பார். அங்கே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு இது பண்ணியிருப்பாங்க, அவங்க நகரத்தை மாற்றிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து அப்படியே இருக்குது. இது எங்கே இருக்குன்னா 7th ஹிஸ்ட்ரி புக்கில் விஜயநகர பாவனின்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா, விஜயநகர பாவனி, அந்த பாடத்தில் வந்து விஜயநகர பாவனி படிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். ஸோ அதில் தான் அது இருக்குது. ஸோ அடுத்தது பாருங்கள், போக்சோ சட்டம் 2012 யாருக்கு பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 18 வயது நிரம்பிய ஆண் மற்றும் பெண் குழந்தைகள் போட்டிருக்காங்க. ஸோ 18 வயசு கீழே இருந்தாலே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதுக்கு வந்து குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பெண்களுக்கு மட்டும்தான் போக்சோ சட்டம் கிடையாது. ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் 18 வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களுக்குமே இந்த போக்சோ சட்டம் வந்து பாதுகாப்பு அளிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஒரு பாக்ஸ் கண்டன் ஒரு மாதிரி ஒரு போட்டிருக்காங்க. போக்சோ சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம், பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் அப்படின்னு போட்டு ஒவ்வொரு நிலையிலும் அது ஆக்ட் பாருங்கள். ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் ஆஃபென்ஸ் ஆக்ட், அதாவது அந்த பாலியல் துன்புறுத்தலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் 2012 அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இச்சட்டம் 18 வயது வரை உள்ளவர்களை குழந்தைகள் என வரையறுக்கப்படுகிறது. ஸோ 18 வயசுக்கு உள்ள இருந்தாங்கன்னா அவங்க வந்து குழந்தை தான், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் ஆண் பெண் போட்டிருக்காங்க. ஸோ சி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. இது வந்து 9th பாலிட்டி புக்கில், அதாவது 9th புக்கில் சிவிக்ஸ் பகுதியில் மனித உரிமைகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? அடுத்த கொஸ்டின், பினாப்தலின் ஒரு நிறங்காட்டி இது காரக்கரைசலில் கொடுக்கும் நிறம் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. 9th சயின்ஸ் புக்கில் அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள் அப்படின்னு ஒரு பாடம் இருக்குது. ஸோ இந்த பாடத்தில் 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாடம். தக்காளியில் என்ன அமிலம் இருக்குது, எறும்பு கொடுக்கில் என்ன அமிலம் இருக்குது, பாலில் என்ன அமிலம் இருக்குது, ஆப்பிளில் என்ன அமிலம் இருக்குது, திராட்சையில் என்ன அமிலம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒரு டேபிள் படிப்பீங்களே, அந்த படம் தான் அந்த அமிலங்கள், காரங்கள், உப்புகள். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லெசனு. இந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு பினாப்தலின் ஒரு நிறங்காட்டி இது காரக்கரைசல் கொடுக்கும் நிறம்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் இருக்கும். இங்கே பாருங்கள், அமில கார நிறங்காட்டி அப்படின்னு போட்டு ஒரு டேபிள் கண்டென்ட் தான். ஆக்சுவலாக லிட்மஸ் தாள் வந்து அமிலத்தில் வந்து நீலம் டு சிவப்புன்னு போட்டிருக்காங்க, காரத்தில் வந்து சிவப்பு டு நீலம். இதே பினாப்தலின் வந்து அமிலத்தில் வந்து நிறமற்றது, ஆனால் காரத்தில் வந்து இளஞ்சிவப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. மெத்தில் ஆரஞ்சு வந்து அமிலத்தில் நிறம் வந்து இளஞ்சிவப்பும் காரத்தில் வந்து மஞ்சள்னு சொல்லி ஒரு டேபிள் கண்டென்ட் தான். அட்டவணை 14.4 அந்த டேபிள் கண்டென்ட் படிச்சிங்கனாலே இது ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பினாப்தலின் இளஞ்சிவப்பு பாருங்கள், கரெக்டாக கொடுத்துருக்கான் அமிலத்தில். அடுத்தது 1973 வந்து இந்த பாஸ்டன் தேநீர் விருந்து எந்த நாட்டு விடுதலை போராட்டம் தொடர்புன்றாங்க, இது அமெரிக்கா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில் புரட்சிகள் காலம் அப்படின்ற ஒரு பாடத்தில் இருக்குது. புரட்சிகள் காலம் அப்படின்னு இருக்கும். பாஸ்டன் தேநீர் விருந்து 1773 ஹெட்லைனே போட்டிருப்பான். அந்த ஹெட்லைனே பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். பாஸ்டன் படுகொலையை தொடர்ந்து பூர்வக்கூடிய அமெரிக்கர்களைப் போல வேடம் தெரிவித்த 100 கிளர்ச்சியாளர்கள் பாஸ்டன் துறைமுகத்தில் தேயிலையை கொண்டு வந்திருந்த 3 கப்பல்களில் ஏறி 342 பெட்டிகளை கடலுக்குள் வீசி எறிந்தனர். இந்த நிகழ்வு பாஸ்டன் தேநீர் விருந்து என அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக லோயர் கிளாஸில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? வேறு கொஞ்சம் இது மாதிரி ஹெட்லைன் போடாமல் கொஞ்சம் இன்னர் கூட இருக்கும். நீங்கள் லோயர் கிளாஸ் படித்தாலும் இருக்கும். 12th ஹிஸ்ட்ரியில் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க புரட்சிகள் காலம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மலாலா யூசப் சாய் என்பவர் யார் அப்படின்றாங்க. இவங்க யார் அப்படின்றது பாக்ஸ் கண்டென்ட்லேயே நமக்கு கிடச்சிருக்கு. இது 9th சிவிக்ஸ் பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள், ஏற்கனவே மனித உரிமைகள்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, மறுபடியும் மனித உரிமைகள் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரே லெசனில் திரும்ப வந்து கொஸ்டின் வந்து எடுத்திருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. அது நீங்கள் ஃபுல்லாக அந்த 80 கொஸ்டின் எந்தெந்த பாடத்தில் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா ஸோ ஒரே லெசனில் ரிப்பீட்டடாக எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதுக்கு இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்றத உங்களால் வந்து யூகிக்க முடியும். மலாலா வந்து நோபல் பரிசு வென்றவர்.
நான் பள்ளியை நேசித்தேன், ஆனால் அடிப்படைவாதிகள் என் வசிப்பிடமாகிய ஸ்வாட் பள்ளத்தாக்கின ஆக்கிரமித்த பொழுது அனைத்து மாறிதுன்னு சொல்லி ஒரு மலலை பற்றி ஒரு லென்த்தியாக ஒரு பாக்ஸ் கண்ணன் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம சொல்லலாம். இவங்க வந்து பெண் கல்விக்கான பாகிஸ்தானிய ஆழ்வார். இவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, ஒரு பெண் கல்விக்காக பாடியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சுட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் உயிர் பொழைச்சிருப்பாங்க, வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்க. இவங்க வந்து அப்படின்றத படிச்சிருப்பீங்க. இவங்களுக்கு நோபல் பரிசும் கொடுத்தாங்கன்றதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த கண்டென்ட்டில் அப்படியே இருக்கும். ஸோ அதை வச்சு தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டெப்த்தை கூட போல் மேலோட்டமாக தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வு இயக்கம்னு போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பொறுத்துக புக் பேக் கொஷின். அப்படியே இந்த ஒரு குழந்தை வந்து சறுக்கிற மாதிரி ஒரு படம் போட்டு வட்ட இயக்கம் போட்டிருக்காங்க, பம்பரம் போட்டிருக்காங்க, ஊஞ்சல் போட்டிருக்காங்க, ஒரு குண்டு இப்படி சுற்றுற மாதிரி போட்டிருக்காங்க, கார் போகிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பொறுத்துகளில் தான் இந்த கொஷினை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பிக்சர் கொடுத்துருக்காங்க, இவங்க ரிட்டனில் வந்து அந்த இதை எழுதியிருக்காங்க, அவ்வளோதான். இது வந்து ஒரு புக் பேக் கொஷின் தான். இது வந்து 6th சயின்ஸ் புக்கில் விசையும் இயக்கம்னு இருக்கும். விசையும் இயக்கமும், அதில் தான் அந்த இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், வட்ட இயக்கம், சுழற்சி இயக்கம், அதிர்வு இயக்கம், அதுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்காட்டு போட்டிருப்பாங்க. அந்த பாடத்தில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. BCDAவா, அதாவது நேர்கோட்டு இயக்கம். பி, புவியினை நோக்கி விழும் பொருள், அது வந்து நேர்கோட்டு இயக்கம் போட்டிருக்காங்க. சி, வட்ட இயக்கம், புவியினை சுற்றும் செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் வந்து வட்டமாக சுற்றும் நம்ம பூமியை, அது போட்டிருக்காங்க. சுழற்சி இயக்கம், அச்சை பொறுத்து தன்னைத்தானே சுற்றும் பூமி, அது கொடுத்துருக்காங்க. அதிர்வு இயக்கன்றது ஊஞ்சலின் இயக்கம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ இந்த பொறுத்துகள் வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட்டை படித்து இந்த பொறுத்துக்கு படிச்சுன்னா ஈஸியாக உங்களை அட்டன் பண்ண முடியும். அடுத்தது குளுக்கோஸ் என்பது இரட்டை சர்க்கரையாக, கூட்டு சர்க்கரையாக, ஒற்றை சர்க்கரைன்னு போட்டிருக்காங்க. குளுக்கோஸ் என்பது சிம்பிளான ஒரு ஒற்றை சர்க்கரை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா 11th தாவரவியல்ல உயிரி மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெசனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒற்றை சர்க்கரைடுகள், சாக்ரைடுகள் போட்டு எளிய சர்க்கரைகள் போட்டிருக்காங்க. ஒற்றை சாக்ரைடுகள் ஒரே ஒரு சர்க்கரை அலகை கொண்ட சிறிய மூலக்கூறுகள் ஆகும். எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த குளுக்கோஸ் வந்து ஒற்றை சர்க்கரைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றதான் இங்கே தெளிவாக புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 11th தாவரவியல் உயிரியல் மூலக்கூறுகள் வந்து இந்த கொஷின் வந்து வந்திருக்கு. அடுத்தது த மங்க் ஊ சோல்ட் இஸ் பெராரின்னு போட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதியது கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் ராபின் சர்பா. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். அடுத்து இந்த பூண்டா ஏலக்காயான ஒரு பெரிய சர்ச்சைக்கு வந்துச்சுல எக்ஸாம் முடியும் போது. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஏலக்காய் வந்து தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். இதுதான் சரியான இணை. இது எங்கே சார் இருக்குன்னா 11th சத்துணவியல் பாடம். சத்துணவியல் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க எஸ்ஏ எக்ஸாம். ரைட்டா. எஸ்ஏ எக்ஸாம் கண்டிப்பாக வந்து சத்துணவியல் வந்து கேள்விகள் வரதான் செய்யுது. இதில் ஏலக்காய் பிக்சரே போட்டிருப்பாங்க. இது வந்து கொழுப்பை குறைக்கும், தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும்னு சொல்லி கரெக்டாக அந்த டேபிள்லேயே கொடுத்துருப்பாங்க. இது ஏலக்காய்க்கு மட்டும் இல்லை, பூண்டு அது இதுன்னு சொல்லி நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருக்கும்ல, அந்த பொருட்களை அப்படியே லிஸ்ட்டு போட்டு அது என்ன நோய்க்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், மருத்துவ குணங்கள் என்னன்ற மாதிரி டேபிள் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 11th சத்துணவியல் பாடம் மசாலாக்கள் உணவு சேர்க்கைகள்னு ஒரு பாடம். மசாலாக்கள் உணவு சேர்க்கைகள்னு ஒரு பாடம், அதுலேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது மேக்மோகன் கோடு என்று அழைக்கப்படும் அந்த கோடு வந்து எந்த நாட்டுக்கு இடையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது இந்திய சீனாவுக்கு இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்ணன் தான். ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு அப்படியே கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்மகான் எல்லைக்கோடு அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து இந்தியா, சீனா மற்றும் பூடான் அப்படின்னு மாதிரி போட்டிருக்காங்க. அதில் இந்தியா சீனான்றதை நம்மளால் வந்து சூஸ் பண்ண முடியும். ரைட்டா. இது வந்து 10th பாலிட்டி புக்கில் இந்தியாவின் சர்வதேச உறவுகள், அதாவது நம்ம இந்தியா கூட எந்தெந்த நாடுகள் வந்து எல்லையை பகிர்ந்துக்குதோ அதுக்கெலாம் வந்து அந்த எல்லைக்கோட்டுக்கு பேரெல்லாம் போட்டு ஒவ்வொரு நாடும் வந்து எவ்வளோ பரப்புக்குது, என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு அந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவின் சர்வதேச உறவுகள் அப்படின்னு சொல்ல 10th பாலிட்டியில் இருக்கும், 10th சிவிக்ஸில் இருக்கும். அதை வந்து நீங்கள் அந்த பாடத்தை படிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது கரூர் வந்து தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1. இது சரியானு கேட்குறாங்க. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள். நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக தமிழ்நாடு வந்து 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளதுன்றாங்க. இது எங்கே சார் இருக்குன்னா, இதுவும் வந்து 10th ஜாகிரபி புக்கில் தமிழ்நாடு மானுட புவியியல், தமிழ்நாடு மானுட புவியியல் என்ற பாடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிருப்பாங்க. கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அதுவும் இருக்குது. ரைட்டா. அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லி 7.9 பார்த்தீங்கன்னா ஹெட்லைனே போட்டு தேசிய மென்பொருள் மற்றும் சேவைகள் நிறுவன கூட்டமைப்பின்படி இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் தென் மாநிலங்கள் தொடர்ந்து மேலான பங்கினை செய்து வருகின்றன. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்கள் இணைந்து இந்தியாவின் மொத்த மென்பொருள் ஏற்றுமதியில் 59.6% செய்கின்றன. நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக
தமிழ்நாடு 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது அப்படின்னு சொல்லி அந்த பேராகிராஃபில் முடிச்சிருப்பாங்க. ஸோ கர்நாடகாவுக்கு அடுத்தது தமிழ்நாடு தான் இருக்குது. ஸோ கர்நாடகா ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது, அதுக்கு அடுத்து தமிழ்நாடு இருக்குது அப்படின்றத தெளிவாக போட்டிருப்பாங்க தகவல் தொழில்நுட்பம்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல தான் இவங்க கேட்டிருக்காங்க. இது தமிழ்நாடு மானுட புவியிலிருந்து வந்திருக்கு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி தான். புக்கில் இருக்கிற லைனை அப்படியே இவங்க காப்பி பேஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அடுத்தது பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10th சிவிக்ஸில் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் ஏற்கனவே நம்ம சர்வதேச உறவுகள் ஒரு கொஸ்டின் எடுத்தோமா, அந்த கோடுக்கு இந்தியா சீனா கோடு பாருங்கள். மறுபடியும் இன்னொரு கொஸ்டின். பிரிக்ஸ் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் பிராந்திய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அரசியல் சக்திகள் ஆகும். பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையும் சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்த பிரிக்ஸுக்கு கீழே போட்டிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையிடம் வந்து ஹாங்காய், அதாவது சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம், ரைட்டா? ஷாங்காய் அப்படின்றது இதுவும் புக்கில் இருக்குது. 10th சிவிக்ஸ் புக்கில் இருக்குது. அடுத்தது 12th இயற்பியல் முன்னோட்டவியலிருந்து பார்த்தீங்கன்னா காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கின் பொலிவு சிறிது குறைகின்றாங்க. இது ஸ்டேட்மெண்ட் 1. ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்கள், காரில் உள்ள மின்கலத்தில் அகமின் தடை ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரி. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்ஸ் கொஸ்டின் இருக்கும்ல, காரில் முகப்பு விளக்கு எரியும் நிலையில் என்ஜினை இயக்கும் போது முகப்பு விளக்கில் பொலிவு சிறிது குறையும். இதற்கு காரணம் காரில் உள்ள மின்கலத்தின் அகமின் தடை ஆகும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி பாக்ஸ் போட்டு கட்டம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் கேட்டிருக்காங்க. இயற்பியல் மின்னோட்டவியல் அப்படின்ற பாடத்துலேருந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பாக்ஸ் கண்ணன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஹையர் கிளாஸுக்கு போனாலே அவங்க ரொம்ப இன்னருக்கு போகாமல் வெறும் புக் பேக்கும் பாக்ஸ் கொஸ்டினும் அதிகமாக கேட்டிருக்காங்க. டேபிள் கண்டனும் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, அடுத்து வருவோம். நிலம் மற்றும் நீர் உள்ளடக்கிய பூமி மற்றும் வளிமண்டலம் தற்போது அதிகரிக்கும் வெப்பநிலையே புவி வெப்பமயமாதல்னு சொல்கிறோம். ஸோ பூமி வெப்பமாதல்னா அது நிலம், நீர், காற்று, வளிமண்டலம் எல்லாம் சேர்த்து தான் வெப்பமடையும். அதை தான் நம்ம புவி வெப்பமயமாதல்னு சொல்கிறோம். அந்த கொஸ்டின்லேயே அதுக்கான பதில் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப தேட வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் கூட 8th சயின்ஸில் காற்று அப்படின்ற பாடத்தில் உலக வெப்பமாயுதல் என்பது வளிமண்டலத்தின் சராசரி வெப்பநிலை உயர்வதை குறிக்கிறது அல்லது பூமி வெப்பமடைவதை குறிக்கிறது. வளிமண்டலம் உயர்ந்தாலும் சரி, பூமி வெப்பமடைந்தாலும் சரி, அதை நம்ம புவி வெப்பமாயுதல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம், ரைட்டா? இந்த காற்றுன்ற பாடத்தில் இருக்குது. இன்னொரு சில பாடத்தில் கூட இதை பற்றி கொடுத்துருக்காங்க. 3 பாடத்தில் இருக்குது, ரைட்டா? ஏதாவது ஒரு பாடத்தில் நீங்கள் புவி வெப்பமாதல் அப்படின்னா புவி வெப்பமடையுது, அது வளிமண்டலம் இருக்கலாம், நீராக்கலாம், நிலமாக்கலாம், எல்லாம் சேர்த்து தான் வெப்பமடையும். அதை தான் வந்து அது குறிக்கும், ரைட்டா? ஸோ அது கரெக்டு தான். அடுத்தது, இது வந்து பின்வரும் எந்த ஆவணப்படத்திற்கு ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டது? த எலபண்ட் விஸ்பர்ஸ். இது வந்து கரெக்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். தவறான இணையை கண்டறிக அப்படின்றாங்க. 7th ஜியாகிரபி சுற்றுலா வந்து ஒரு பொறுத்துக்கு மாதிரி போட்டிருக்காங்க. இது அப்படியே போட்டிருப்பாங்க நம்ம டேபிளில். பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், இந்த மாதிரி வந்து டேபிள் போட்டிருப்பாங்க. அந்த சரணாலயங்கள் தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், வேடந்தாங்கல், செங்கல்பட்டுன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக புக்கில் பார்த்தீங்கன்னா 2023 எடிஷன், இப்போ 2024 மாற்றிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வேடந்தாங்கல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காஞ்சிபுரம் போட்டிருப்பாங்க. நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டு அப்படின்னு வரும். வேடந்தாங்கல் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டுன்னு வரும். இந்த கோடியக்கரை இருக்கு இல்லையா, அந்த கோடிக்கரை வந்து நாகப்பட்டினம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க விழுப்புரம்னு போட்டிருக்காங்க. அப்போ 2க்கு பி தான் வந்து தவறான இணையாக இருக்குது. அதாவது இந்த கோடியக்கரைன்றது நாகப்பட்டினம், மீதி இருக்கக்கூடிய வேடந்தாங்கல் செங்கல்பட்டுன்றதும், முதுமலைன்றது நீலகிரின்றதும், முண்டந்துறைன்றது திருநெல்வேலியில் இருக்குன்றது பாருங்கள் அந்த டேபிள்லேயே கொடுத்துருக்காங்க. முண்டந்துறை விலங்குகள் சரணாலயம் திருநெல்வேலின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே சரியாக இருக்குது. இது ஒன்று மட்டும் தான் தப்பாக இருக்குது. இது எங்கே சார் இருக்குன்னா 7th ஜியாகிரபியில் சுற்றுலா அப்படின்ற ஒரு பாடத்தில் வந்து இது இருக்குது. இதிலிருந்து இவங்க கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த வேடந்தாங்கல் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. புக்கில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. நான் 2023 எடிஷன் வச்சுருக்கேன். ஸோ அதில் காஞ்சிபுரம்னு சொல்லி பழைய இதே போட்டிருக்காங்க. 2024 எடிஷனில் மாற்றிருக்காங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த ஜெய்சல்மர் காற்று பூங்கா டேஸில் அமைந்துள்ளதுன்றாங்க. ஸோ இது வந்து 12th ஜியாகிரபியில் வளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல், ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் காற்று பூங்கா ஆகியவை இந்தியாவில் உள்ள காற்றாலை பண்ணைகளில் முதல் மற்றும் 2வது பெரிய காற்றாலையகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா முதல் இடத்துல வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த முப்பந்தல் தான் வந்து காற்றாலை மூலயமாக மின்சாரம் தயாரிக்கிறதுல முதன்மை இடத்துல இருக்குது. 2வது பிளேஸில் வந்து ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல்மரில் இருக்குது. ஸோ அப்போ ஜெய்சல்மர் காற்றுப்பூங்கா எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான். ஸோ 12th ஜியாகிரபியில் வளங்கள்ன்ற பாடத்தில் தெளிவாக அதுவும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கருப்பு கலரில் கொஞ்சம் டார்க் பண்ணி கேட்டிருக்காங்க. மற்ற எழுத்துக்கெலாம் பாருங்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. இந்த லைன் மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க போல்டு பண்ணி கருப்பாக காட்டியிருக்காங்க. அதுலேருந்து அவங்க எடுத்திருக்காங்க.
ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின். இது புக்கில் கூட தமிழில் எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. ஜவஹர்லால் நேரு பற்றி படிக்கும்போது குழந்தைகள் தினம் November 14 சொல்லி பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. ரைட்டா? தமிழ்லையோ வேறு எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கூட நம்ம முக்கியமான தினங்கள் படிக்கும்போது November 14 என்பது குழந்தைகள் தினம். அது வந்து ஜவஹர்லால் நேரோட பிறந்த தினம் அப்படின்னு சொல்லி படிப்போம். இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக தான் இருக்குது 64க்கு. அடுத்தது பாருங்கள் 65வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொறுத்துக மாறாவிகித விதி, கேத்தோட கதிர்கள், ஆணோட கதிர்கள், நியூட்ரான் அப்படின்னு போட்டிருக்கான். இது அப்படியே பொறுத்துக பாருங்க, அப்படியே புக் பேக் கொஸ்டின். பொருண்மை அழியா விதி அப்படின்னு போட்டிருக்கான். மாறாவிகித விதி, கேத்தோட கதிர்கள், ஆணோட கதிர்கள், நியூட்ரான். இதில் என்னென்னா 5 பாயிண்ட் இருக்குது. இவங்க ஒரு பாயிண்ட் அந்த பொருண்மை விதியை மட்டும் கட் பண்ணி போட்டு மீதிக்கிற 4 பாயிண்ட் அப்படியே போட்டு பொறுத்துக்கு போட்டிருக்காங்க. காப்பி பேஸ்ட் புக் பேக் கொஸ்டின். ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் CADB அப்படின்னு வருது. ஃபஸ்ட் ஆன்சர் வருது. ஓகேங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து 8th சயின்ஸில் அணு அமைப்பு. 8th சயின்ஸில் அணு அமைப்புன்றத புக் பேக் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக்கள் இருக்குது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தகுதியுள்ள வாக்காளர் பட்டியல் அப்படின்னா அது வந்து எப்படி நம்ம சொல்கிறோம் போது டேஷ்போர்ட் போட்டிருக்காங்க. இது வாக்காளர் பட்டியல் அப்படின்ற மாதிரி வரும். இது 11th பாலிட்டி புக்கில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்னா வாக்காளர் பட்டியலில் என்னென்னு ஒரு டெஃபினேஷன் போட்டு வச்சுருப்பாங்க. பாருங்க, வாக்காளர் பட்டியல் தொகுதிகள் முடிவு செய்யப்பட்ட பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையாக யார் வாக்களிக்கலாம், யாரெல்லாம் வாக்களிக்க முடியாது என்பதை முடிவு செய்ய வேண்டும். இம்முடிவினை யாரும் எடுப்பதற்கு கடைசி நாள் வரை காத்திருக்க இயலாது. ஆகவே மக்களாட்சி தேர்தலில் தகுதி வாய்ந்த வாக்காளர்களின் பட்டியல் தேர்ந்தெடுத்தலுக்கு நெடுநாள் முன்னரே தயாரிக்கப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. ஸோ தகுதி வாய்ந்தவர்களை வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துறோம். அந்த ஏஜ் வந்து கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு அதை தான் நம்ம சொல்கிறோம். இதுவே அதிகாரப்பூர்வ வாக்காளர் பட்டியல் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 11th பாலிட்டியில் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இந்த பாடத்தில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு பொறுத்துக்க. இந்த பிருத்திவிராஜ் சவுகான் குத்துபுதீன் ஜபக், இந்த செங்கிஸ்கான், கிசர்கான் அப்படின்னு இருக்கு இல்லையா, இது ஒன்றும் இல்லை. அந்த அடிமை வம்சம், ராஜபுத்திர வம்சம், சைதா வம்சம், மங்கோலியர் வம்சம் இருக்கு இல்லையா, அதுதான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா 7th ஹிஸ்ட்ரி புக்கில் வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம்னு ஒரு பாடம் இருக்கும். இன்னொன்று டெல்லி சுல்தானர் இருக்கும். இந்த 2 பாடத்தில் பொறுத்துக்கில் இந்த 2 பாடத்துலையுமே ஒவ்வொரு பாயிண்ட்டாக எடுத்து பிக்ஸ் பண்ணி இவங்க பொறுத்துக்க போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள், குத்புதீன் ஐபக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடிமை வம்சம் எல்லாமே இந்த 2 பாடத்தில் தான் இருக்குது. சவுகான்கள் வந்து 956 முதல் 1192 வரை இன்றைய ராஜஸ்தானின் கிழக்கு பகுதிகளில் சாகம்பரி நகரில் தலைநகரை நிறுவி ஆட்சி புரிந்தவர்கள் ஆவர். இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ராஜபுத்திர வம்சத்துக்கு இந்த சவுகான்கள் தான் வரும். இங்கே பாருங்கள், 1க்கு வந்து B அப்படின்னு சொல்லி வரும். இங்கே பாருங்கள், 1க்கு Bன்றது ஒரே ஆப்ஷன் தான். இது ஒரு இது நமக்கு மட்டும் மேட்ச் ஆனால் கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ C ஆப்ஷன் கரெக்டாக வருது. அதாவது BADC இதுக்கு வந்து B வரும் சவுகானுக்கு. குத்புதீன் ஐபக்ன்றது அடிமை வம்சம். செங்கிஸ்கான் அப்படின்னா டியா மங்கோலியர். இந்த கிசர்கான் அப்படின்றது சைது வம்சம். ஸோ இந்த 2 பாடம் டெல்லி சுல்தானும் வட இந்திய புதிய பிரசும் தோற்றம் 7th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த 2 லெசனை படிச்சிங்கன்னா இது பொறுத்துக்கு வந்து கரெக்டாக போட முடியும். அட்லீஸ்ட்டு 1 தெரிஞ்சால் கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகிறது என்று கூறியவர் யாருன்றாங்க? இது டார்வின். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th பயாலஜியில் உயிரின் தோற்றமும் பேரண்டமும் போட்டிருப்பாங்க. இதில் நிறைய பாயிண்ட் இருக்கும். 5வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிற்றினங்களின் தோற்றம். டார்வின் கூற்றுப்படி பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகின்றன சொல்லி போட்டிருப்பாங்க. இந்த டார்வின் கூற்றுப்படி அப்படின்றத மட்டும் எடுத்துட்டாங்க. அதை தான் இவங்க ஆப்ஷனை போட்டாங்க. இந்த லைனை அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டா? ஸோ இது வந்து 10th பயாலஜியில் உயிரின் தோற்றமும் பேரண்டமுன்ற பாடத்தில் இருக்குது. இது கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் இரத்த சோகை நோய் ஏற்படுகிறது? இரத்த சோகை நோய் எதெல்லாம் ஏற்படுது? இரும்பு சத்து குறைபாடுனால் ஏற்படுகிறது. இது நிறைய பாடங்கள் இருக்கும். ஹையர் கிளாஸில், லோயர் கிளாஸில் 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு அங்கங்கே கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு பாடத்தில் நீங்கள் படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கூட 8th பயாலஜியில் வளரிளம் பருவமடைதல் அப்படின்ற பாடத்தில் இரும்பு அப்படின்னு ஹெட்லைன் போட்டு இரத்தத்தை உருவாக்குவதில் இரும்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இரும்பு சத்து நிறைந்த உணவுகளான பச்சை இலை காய்கறிகள், கீரைகள், வெல்லம், இறைச்சி,
சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய் மற்றும் முழு பருப்பு வகைகள் ஆகியவை வளரிளம் பருவத்தினருக்கு உகந்தவையாகும். உணவில் உள்ள இரும்பு சத்து குறைபாடு இரத்த சோகையை ஏற்படுத்துகிறது. எனவே வளரிளம் பருவத்தினருக்கு இரும்பு சத்து நிறைந்த உணவு அவசியமாகும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ வளரிளம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து இரும்பு சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குறைபாடுனால வந்து இரத்த சோகை நோய் வருதுன்னு சொல்லி 8th பயாலஜியில் வளரிளம் பருவமடைதல் பாடத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இரும்பு என்பதே சரி. அடுத்தது 2011 மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவின் எந்த மாநிலத்தில் குறைந்த எழுத்தறிவு விகிதம் கொண்டுள்ளதுன்றால் இது வந்து பீகார். ரைட்டாம். இது எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10th ஜியாகிரபி புக்லேயும் இருக்குது. இந்தியா மக்கள் தொகை அப்படின்ற பாடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எழுத்தறிவு வீதம் போட்டிருப்பாங்க. கேரளா மாநிலம் வந்து 93.9% பெற்று இந்தியாவின் முதல் மாநிலமாகும். லட்சத்தீவுகள் 92.28% இரண்டாவது இடத்துலையும், குறைந்த அளவு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக பீகார் 63.82% உள்ளது. இந்த குறைந்த அளவு எழுத்தறிவு உள்ள இந்த பீகார் மாநிலத்தை தான் இப்போ ரீசெண்ட் என்ன பண்ணாங்க, எஸ்எஸ்சி எம்டிஎஸில் ஒரு 10 பேர் ஆள் மாறாட்டம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா பீகாரில் அது எஸ்எஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லை, 10th எக்ஸாம் 12th எக்ஸாம் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும். படிக்க மாட்டாங்க, நிறைய பிட் அடிப்பாங்க, காப்பி அடிப்பாங்க. அது காப்பி அடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, பின்னாடி இருந்து எல்லா பிட்டெல்லாம் தூக்கி போடுவாங்க. ஸோ நிறைய காமெடிகள் நடக்கும். ஆனால் எழுத்தறிவில் ரொம்ப குறைந்த ஒரு மாநிலம்னா பீகார் தான். இது 10th ஜியாகிரபிலையும் இருக்குது. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே போனீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ்லையுமே இருக்கும். 11th எக்கனாமிக்ஸில் இந்திய பொருளாதாரம் பாடத்தில் அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை எதாவது ஒன்றுத்தில் வந்து படிச்சுக்கலாம். ஒன்று எக்கனாமிக்ஸ் படிக்கலாம், இல்லைனா இந்த ஜியாகிரபி புக்கில் படிக்கலாம். ஓகேங்களா. 69 70வது கொஷின். ஸோ ஆமாம், இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸில் அது இருக்குது. இது எக்கனாமிக்ஸ் கொஷினாகவும் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் ஜியாகிரபி கொஷினாகவும் எடுத்துக்கலாம். நீங்கள் லோயர் கிளாஸ் பார்க்கும்போது 10th ஜியாகிரபிலே இருக்குது. கொஞ்சம் ஹையர் கிளாஸ் பண்ணிங்கன்னா இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 11th எக்கனாமிக்ஸில் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாடம். அந்த பாடத்துலையுமே இந்த பீகாரை பற்றி கொடுத்துருக்கான். ரெண்டில் ஏதாவது ஒரு பாடத்தில் படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். நான் லோயர் கிளாஸ் போட்டிருக்கேன், ஹையர் கிளாஸ் கொடுக்கல. அடுத்தது பார்த்திங்கன்னா முதலில் தொலைநோக்கியை உருவாக்கியவர் யாருன்றாங்க, கலீலியோன்னு நிறைய பேர் போட்டிருப்பாங்க. அப்போ ஆக்சுவலாக வந்து இந்த ஜோகன் லிப்ரஸே இது வந்து 10th சயின்ஸில் ஒளியியல் அப்படின்ற பாடத்தில் இருக்குது. தொலைநோக்கிகள்னு ஹெட்லைன் போட்டிருப்பாங்க. தொலைநோக்கிகள் அப்படி பார்த்தீங்கன்னா தொலைவில் உள்ள பொருட்களை காண உதவும் ஒளியியல் கருவிகள் தொலைநோக்கிகள் என அழைக்கப்படுகின்றன. 1608ஆம் ஆண்டு ஜோகன் லிப்ரஸே என்பவரால் முதலில் தொலைநோக்கி உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்கான். ஸோ இதில் தான் கேள்வி கேட்டிருக்கான். ஜோகன் லிப்ரஸே இது வந்து 10th சயின்ஸ் புக்கில் ஒளியியல் என்ற பாடத்தில் இருக்குது. ஸோ அடுத்தது கொஸ்டின் பாருங்கள். கர்நாடகா, அஸ்ஸாம், கேரளா, குஜராத் இதெல்லாம் வந்து எண்ணெய் வித்து பயிர், ரப்பர், அதாவது எது வந்து முதன்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இது 10th ஜியாகிரபி புக்கில் இந்தியா வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் அதில் போட்டிருப்பாங்க. பருத்தியில் எது முதல்ல, சணல் உற்பத்தியில் எது முதல்ல, தேயிலை, காப்பி இதில் எதெல்லாம் முதன்மையாக இருக்குது, இந்தியா உலக லெவலில் எந்த பிளேஸில் இருக்குன்ற மாதிரிலாம் தெளிவாக போட்டிருப்பாங்க. அதுலேருந்து இவங்க வந்து பிட் பண்ணி பொறுத்துக்கு போட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், நான் ஒரு சில எக்ஸாம்பிள் காட்டுறேன். உலக காப்பி உற்பத்தியில் இந்தியா வந்து 7வது இடத்தை வகிக்கிறது. இந்தியாவில் காப்பி உற்பத்தியில் கர்நாடகம் முதன்மையான உற்பத்தியாளராக திகழ்கிறது. ஸோ காப்பி உற்பத்தியில் முதன்மை அப்படின்னா கர்நாடகம். அதை மேட்ச் பண்ண கூட நமக்கு வந்துடும். 1க்கு டியா பாருங்கள், ஒரே ஆப்ஷன் தான் டி போட்டிருக்கான். அது 1 கர்நாடகா காப்பி, கா வருது, கர்நாடகா காப்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு பிளேஸ் காப்பியில். அந்த 1 மேட்ச் பண்ணாலே இந்த பொறுத்துக்கு முடிஞ்சு போச்சு. அதை மீறி ஏதாவது டவுட் அப்படின்னா கூட நாங்கள் பாருங்கள் கலப்பின இந்த இது அசாமிகா. உலக தேயிலை உற்பத்தியில் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்தில் உள்ளது. இந்தியாவில் தேயிலை உற்பத்தி செய்யும் முதன்மை மாநிலம் அஸ்ஸாம். ஸோ வந்து தேயிலை உற்பத்தியில் முதன்மை மாநிலம் வந்து அஸ்ஸாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. காப்பிக்கு கர்நாடகா, தேயிலைக்கு வந்து அஸ்ஸாம். தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளம் தேயிலை பயிரிடும் மற்ற மாநிலங்களாகவும் போட்டிருக்கான். ஸோ ஒன்று நீங்கள் கர்நாடகா காப்பிக்கு தெரிஞ்சாலும் சரி, தேயிலைக்கு அஸ்ஸாம் தெரிஞ்சாலும் சரி, இந்த பொறுத்துக்கு ஈஸியாக தூக்கிடலாம். இது வந்து 10th ஜியாகிரபி புக்கில் இந்திய வேளாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் அது இருக்குது. அடுத்தது வரி என்பது டேஸை கட்டுப்படுத்தும் கருவிகள் ஒன்றாகன்னு போட்டிருக்காங்க. இது ஒரு டேபிள் கண்டென்ட்டு. 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் நிதி பொருளியல் அப்படின்ற இடத்துல பணவீக்கம், நேர்முக வரி பணவீக்கத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. இந்த நேர்முக வரி, மறைமுக வரியிலே 2 வரி தான். நேர்முக வரி, மறைமுக வரின்னு நம்ம பிரித்து சொல்லுவோம். அந்த வரி என்பது பணவீக்கத்தை குறைக்க உதவுகிறதுன்னு போட்டிருப்பான். அந்த கான்செப்ட்லேருந்து நம்ம வரி என்பது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அல்லது குறைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஏ ஆப்ஷன் வந்து சரியாகுது. 12th எக்கனாமிக்ஸ் நிதி பொருளியல் என்ற பாடத்தில் இருக்குது. அடுத்தது திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் என்ன அவன் போட்டிருக்கான். ஸோ இது வந்து கேசரி. இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கில்
இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஐ திங்க் இதான் ஃபஸ்ட்டு பாடமானு தெரியல. இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி 12th ஹிஸ்ட்ரி புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், செய்தி பத்திரிகை ஆசிரியர் பண்ணியிருந்தனர். பால கங்காதர திலகர் கேசரி, மராட்டா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக திகழ்ந்தார். ஸோ 2 பத்திரிகை தான், ஒன்று கேசரி, ஒன்று மராட்டா. ஸோ இதில் ஒரு ஆப்ஷன் கேசரின்னு போட்டிருக்காங்க, அப்போ அதுதான் சரி. இது 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது, நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்களின் மேல் ஓடுகள் எதனால் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹையர் கிளாஸ்லையும் இருக்கிறதா சொன்னாங்க. இன்றைக்கி காலையில் தான் டெலிகிராம் குரூப் கேட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 8th சயின்ஸில் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் இருக்குது. 8th சயின்ஸ் புக்கில் நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நீரில் கரைந்த கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்புடன் வினைபுரிந்து கால்சியம் கார்பனேட்டை உருவாக்குகிறது. நத்தைகள், சிப்பிகள் போன்ற கடல்வாழ் உயிரினங்கள் கால்சியம் பைகார்பனேட்டிலிருந்து கால்சியம் கார்பனேட்டை பிரித்தெடுத்து தங்களது மேல் ஓடுகளை உருவாக்குகின்றன. இந்த நத்தைகள், சிப்பிகள்லாம் தங்களோட மேல் ஓடுகளை எதுலேருந்து உருவாக்குதுன்னா கால்சியம் பைகார்பனேட்லேருந்து பிரித்து கால்சியம் கார்பனேட் மூலமாக உருவாக்கிறதுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லைன் தான் போட்டிருப்பாங்க. இந்த பேராகிராஃப் கீழே பார்த்தீங்கன்னா நத்தையோட பிக்சரே போட்டிருப்பாங்க. 8th சயின்ஸில் நீர் அப்படின்ற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ கால்சியம் கார்பனேட் என்பது இதுக்கு சரி. அடுத்தது, மதராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் பெற்றதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்ஸ் கொஷின். 12th ஹிஸ்ட்ரியில் இந்திய அரசமைப்புன்னு சொல்லக்கூடிய இந்த பாடத்திலே கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பாடம், இது முக்கியமான பாடம் கூட. இதில் தமிழ்நாடுன்னு போட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பாக்ஸ் கொஷினே போட்டிருப்பாங்க. மதராஸ் மாகாணத்தை தமிழக என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரங்களான் வந்து 20/7/1956 முதல் 10/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் உயிர் நீத்தார். ஸோ சங்கரங்களான் வந்து உண்ணாவிரதம் உயிர் நீத்தார். அவர் 76 நாட்கள் இருந்திருக்காருன்னு சொல்லி ஒரு ஃபஸ்ட் பாயிண்ட் போட்டிருப்பாங்க. 2வது பாயிண்டில் மதராஸ் மாநிலம் பெயர் மாற்ற சட்டம் 14 ஜனவரி 1969 ஆண்டு தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1969 பெயர் மாற்றம், ரைட்டா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 12th ஹிஸ்ட்ரியில் இந்திய அரசியலமைப்புன்ற பாடத்தில் இருக்குது. அடுத்து, ரத்தம் உறைய வைக்கும் உயிர் சத்து எதுன்றாங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டேபிள் கண்டென்ட்டு. 9th சயின்ஸில் பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து ஆரோக்கியம் போட்டிருப்பாங்க. ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் ஒரு பாடம் இருக்கும். இதில் வைட்டமின் A, B, C, D, E, K இதெல்லாம் இந்த என்னென்ன வைட்டமின் இருக்கோ அந்த B1, B2 எல்லாமே அந்த வைட்டமின்லாம் ஒவ்வொன்றும் எதுக்கு யூஸ் ஆகுது, அந்த வைட்டமின் வந்து குறைந்தால் என்ன நோய் வரும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதில் வைட்டமின் K அப்படின்னு போட்டு ரத்தம் உறைதல் நடைபெறாது, அதாவது வைட்டமின் K குறைஞ்சதுன்னா ரத்தம் உறைதல் நடைபெறாதுன்னு போட்டிருப்பாங்க. வைட்டமின் K இருந்தால் ரத்தம் உறைஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா? ஸோ அதை போட்டிருப்பாங்க. அந்த படம் தான் 9th சயின்ஸு ஊட்டச்சத்து ஆரோக்கியம். அதுலேருந்து இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது, தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எந்த மடத்தில் விட்டுருக்காங்க. இது வந்து 7th ஜியாகிரபி சுற்றுலான்ற படம். சுற்றுலான்ற பாடத்தில் நிறைய கேள்வி திருப்பி கேட்டிருக்காங்க. அது 7th ஜியாகிரபிலேருந்து. இது பாருங்கள், இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் கோயம்புத்தூர், முதுமலை வனவிலங்கு சரணாலயம் நீலகிரி, முண்டதுறை வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி, கோடிக்கரை வனவிலங்கு சரணாலயம் நாகப்பட்டினம், களக்காடு வனவிலங்கு சரணாலயம் திருநெல்வேலி. இதில் தான் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பொறுத்துக்கவே தவறான நீயாக போட்டிருந்தாங்க. இன்னொரு கொஷின் இதில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடத்துலேருந்து திரும்ப கொஷின் கேட்டிருக்காங்க. அதுவும் இந்த டேபிள் கண்டென்ட்லேருந்தே கேட்டிருக்காங்க. வனவிலங்கு பறவை சரணாலயத்துலையும் கேட்குறாங்க, பறவைகள் சரணாலயத்துலையுமே கொஷின் பிரேம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரே பாடத்துலேருந்து. இது வந்து கோயம்புத்தூர் அப்படின்றது புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பொறுத்துக்க இந்த வேலூர் புரட்சி, கோல் கிளர்ச்சி, பெருங்கலகம், கருநீல சாய கிளர்ச்சி, இந்த கிளர்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 10th இருக்கும். 10th ஹிஸ்ட்ரியில் காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசத்தின் தோற்றமும் இதிலே இருக்கு பாருங்கள். காலனியத்துக்குனா வெள்ளைக்காரங்களை எதிரான இயக்கம் தேசத்தின் தோற்றம். அந்த இயக்கம் தான் இந்த புரட்சி. என்னென்னா வந்து வெள்ளைக்காரனை எதிர்த்து என்னென்ன கிளர்ச்சி நடந்தது, கோல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம் இல்லையா? ஸோ அதில் தான் இந்த கொஷினை வந்து பிரேம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொன்றுமே ஸ்கை ப்ளூ கலரில் போட்டு வச்சுருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன கேட்குறாங்க, வேலூர் புரட்சி, கோல் கிளர்ச்சி, பெருங்கலகம் எல்லாம் போட்டிருக்காங்களா? அங்கே பாருங்கள், 1806 ஆண்டு வேலூரில் சிப்பாய்கள் கழகம் நடைபெற்றதுன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய தீவிரத்தன்மை இல்லாதது, அதனால தான் வந்து இந்த வேலூர் புரட்சியாக வந்திருக்கும். ஸோ 1806 வேலூர் புரட்சி பாருங்க, 1க்கு C, ஒரே ஆப்ஷன் தான். இங்கே ஒரு C இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கோல் கிளர்ச்சி பாருங்க, ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா ஆகிய பகுதிகளில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடங்களில் 1831-32 ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி கோல் கிளர்ச்சி ஆகும் அப்படின்னு போட்டிருப்பான். ஸோ 1831 A.
அப்போ சிஏ வருங்க, ஒரு ஆப்ஷன் தான் வருது சிஏ. ஸோ பி ஆப்ஷன். ஸோ வேலூர் புரட்சியை பற்றியும் கண்டிப்பாக இந்த புரட்சியை பற்றி தெரிஞ்சாலே இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? அதாவது வேலூர் புரட்சி வந்து சி 1806, கோல் கிளட்ச் வந்து 1831, பெருங்கலகம் அது பி ஆப்ஷன் 1859, சாரி டி மூணாவதுக்கு டி 1857 பெரும்புரட்சின்னு சொல்லுவோம்ல. இதான் வந்து சுதந்திர இந்திய விடுதலை சுதந்திர முதல் போர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது அந்த பெருங்கலகம் அப்படின்னு சொல்கிறது. இதுக்கு வந்து டி. கருநில சாய கிளர்ச்சி அப்படின்றது பி 1859. ஸோ நீங்கள் 2 ஆப்ஷன் வச்சே முடிவு பண்ணிட முடியும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் கூட ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ கடைசி கேள்வி பாருங்கள். எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் கலக்கப்படுகிறது, அதாவது பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து பாக்ஸ் கொஸ்டின் போட்டிருக்காங்க. 8th சயின்ஸில் அன்றாட வாழ்வில் வேதியியல், அன்றாட வாழ்வில் வேதியில நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி போட்டு அதில் உங்களுக்கு தெரியுமா போட்டிருப்பாங்க. எல்பிஜி சிலிண்டரில் புரோப்பேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. அது மணமற்ற வாயு என்பதனால் அதில் கசிவு ஏற்பட்டால் அதை கண்டறிய முடியாது. மெர்கேப்டன் என்ற துர்நாற்றம் தரும் வேதிப்பொருளை எல்பிஜியுடன் கலக்கப்படுகிறது. இதனால் வாயு கசிவினை கண்டறிய முடியும். அதாவது எல்பிஜி சிலிண்டரில் புரோப்பேன் தான் அதிகமாக இருக்கும், பட் அது லீக் ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது, ஏன்னா அது ஒரு மணமற்ற வாயு. அப்போ எப்படி கேஸ் லீக் ஆச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மெர்கேப்டனை வந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்காங்க. அதுலேருந்து தான் இந்த மெர்கேப்டன் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ 80 கேள்விக்குமே நம்ம புக் ப்ரூஃப் வந்து பார்த்தாச்சு. 8th சயின்ஸில் அன்றாட வாழ்வில் வேதியியலில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டில் 40 கொஸ்டின் போடும்போது இந்த நம்மாழ்வார் வந்து அந்த வானகம் அப்படின்ற மாதிரி அந்த இது எங்கே இது அமைச்சாங்கன்றத தெளிவாக இல்லை லோயர் கிளாஸில் இல்லையா. அது கரூர் அப்படின்றது ஆன்சர். அது எங்கே இருக்குன்றதும் இப்போ நான் சொல்லிடுறேன். அதுவும் புக்கிலே தான் இருக்குது, ஹையர் கிளாஸில் இருக்குது. ஸோ 8வது கொஸ்டின் தான் அந்த கொஸ்டின். இயற்கை வேளாண்மையின் ஆதரவாளர் மற்றும் வல்லுநர் அந்த நம்மாழ்வார் வந்து வானகம் என்ற அமைப்பினை தமிழ்நாட்டில் எங்கு நிறுவினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து கரூர். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 10th சயின்ஸில் இனக்கலப்பு மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் மேலும் தெரிந்து கொள்வோம்னு சொல்லி ஒரு பாக்ஸ் போட்டு அதில் நம்மாழ்வாரோட பிக்சர் போட்டு அதில் பாருங்கள், இவர் வானகம் நம்மாழ்வார் உயிர் சூழல் நடுவகம் அப்படின்னு சொல்லி ஒன்று அமைச்சிருக்காரு. உலக உணவு பாதுகாப்பிற்கான பண்ணை ஆராய்ச்சி மையம் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருப்போம். ஆனால் இதில் கரூர் என்ற இடத்துல தான் இந்த வானகம் வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக இல்லை. ரைட்டா? மேலும் தெரிந்து கொள்ள 10th வந்து இல்லை. இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 12th ஜுவாலஜி புக்கில் சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்ற பாடத்தில் அதே மாதிரி பாக்ஸ் கொஷின் அதே நம்மாழ்வாரோட போட்டோ வச்சுருப்பாங்க. பாருங்க, நம்மாழ்வாரோட பிக்சர் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் கரூரில் வானகம் என்ற அமைப்பினை நம்மாழ்வார் இது பண்ணாருன்னு போட்டிருப்பாங்க. அந்த வானகத்துக்கு முன்னாடியே கரூரில் வானகம் என்ற அமைப்பை நம்மாழ்வார் வந்து நிறுவினார் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதுவும் பாக்ஸ் கண்டென்ட் தான். ரைட்டா? ஸோ நீங்கள் 10th படிச்சிங்கன்னா அந்த கருவுன்ற வார்த்தை இல்லை, பட் 12th நீங்கள் போயிட்டு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் அப்படின்ற பாடத்தில் இந்த பாக்ஸ் கொஸ்டினை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுவும் புக்கிலேயே தெளிவாக இருக்குது, நம்ம நெட்லாம் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 80 கேள்விகள் எஸ்ஐ தேர்வில் கேட்கப்பட்ட 80 கேள்விகள் ஜிகே கேள்விகளில் கேட்கப்பட்டது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின். இந்த 10 கொஸ்டினை தவிர மீதி கேட்கப்பட்ட 70 கொஸ்டினும் அப்படியே பள்ளி பாட புத்தகத்தில் இருக்குது. ஸோ பள்ளி பாட புத்தகத்தை நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சிலபஸ் படி முக்கியமான லெசன்லாம் வந்து நீங்கள் தரவாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். ஸோ அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சார் இந்த பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்பீங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனலில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதில் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அது மூலிமா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட்டா? அது மட்டும் இல்லாமல் நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம எஸ்ஐக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கான அட்மிஷன் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்ட விவரங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்லேயே வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வீடியோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா 8012781561 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராமில் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேட்சுக்கான டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை கொடுத்து அதுக்கான டீட்டெயில் சொல்லுவாங்க. அல்லது உங்களுக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டால் கூட சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ ஒன்று மெசேஜ் முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்ப டவுட் அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் எஸ்ஐ பேட்சோட சந்தேகத்தை வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஸோ 5ஆம் தேதிக்கு ஆஃபர் இருக்குப்பா. டிசம்பர் 5 வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு முன்கூட்டியே எஸ்ஐ எக்ஸாமில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. நம்ம டெஸ்ட் பேஸ் ஜாயின் பண்ணுற அனைவருக்குமே 6ஆம் வகுப்பு 12ஆம் வரைக்கும் தமிழ், சயின்ஸு, சோசியல் எல்லாத்துக்குமே நம்ம நோட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம். சைக்காலஜி கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ மெட்டீரியல் ஃப்ரீயாக கிடச்சிரும். ஒரு டெஸ்ட்டுக்கு 2 நாள் நம்ம லீவ் கொடுப்போம். 2 நாள் படிச்சுட்டு 3ஆவது நாள் வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு 36 தேர்வுகள் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரைட்டாக மார்ச் இறுதியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நம்ம டெஸ்ட் ஷெடியூல் இருக்குது. டெஸ்ட் ஷெடியூலை செக் பண்ணிவிட்டு நம்மளுடைய எஸ்ஐ டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம்.